गाइस இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு 25 வயதுக்குள்ள இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை கண்டிப்பா ஃபுல்லா பாருங்க. ஏன்னா இந்த டைம் பீரியட் தான் உங்களுக்கு முக்கியமானது. அதனால தான் இந்த பீரியட்ல உங்க லைஃப்ல ஒரு மேஜிக் நடக்கும். அந்த மேஜிக்கு ஒரு மிராக்கிளா இருக்கலாம், இல்லைன்னா மிஸ்ஃபார்ச்சுனா இருக்கலாம். சரிங்களா? ஏன்னா இந்த ஒரு காலகட்டம் தான் உங்க லைஃப்ல ஒரு டர்னிங் பாயிண்டா இருக்கும், திருப்பு முனை. நான் சொல்றதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. என்னன்னா இந்த இடத்துல நிறைய பாதைகள் தெரியும், உங்க கண்ணு முன்னாடி நிறைய திருப்புகள் தெரியும். சில பாதைகள் பாக்குறதுக்கு பலன்னு ஷைனிங்கா சந்தோஷத்தை தரும். ஆனா அது கொண்டு போய் சேர்க்கிற இடம் நீங்க ஆசைப்பட்டதா இருக்காது. ஆனா ஒரு சில பாதைகள் கரடு முரடா கஷ்டமான பாதைகளா இருக்கும். அதை பண்ண முடியாத மாதிரி தோணும். ஆனா அந்த பாதை நீங்க ஆசைப்பட்ட வாழ்க்கையே கொடுக்கும். புரியுதுங்களா? சோ நீ தான் உங்க வாழ்க்கைய எந்த பாதையில போகணும்னு முடிவு பண்ணணும். உங்க கையில தாங்க இருக்கு. சின்ன சின்ன சந்தோஷத்துக்காக உங்க லைஃபே தொலைச்சிடாதீங்க. இங்கு எந்த ஃபீல்டு போகணும் என்ற தருணம் இது. படிக்கணுமா? படிச்சு சக்சஸ்ஃபுல்லா ஆக போறீங்களா? இல்ல ஸ்போர்ட்ஸ்ல போகிறீங்களா? இல்ல ஆக்டிங்கா, சிங்கிங்கா, டான்சிங்கா, கேமா? இந்த மாதிரி நிறைய ஆசைகள் எல்லாருக்கும் இருக்கும். இந்த ஜெனரேஷன்ல நிறைய எண்ணங்கள் இருக்கும். நீ படிச்சுதான் லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா ஆகணும்னா கண்டிப்பா இப்பவே படிங்க, இன்னைக்கே படிங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணுங்க. கஷ்டமா தான் இருக்கும். நம்ம எல்லாருக்கும் என்ன தோணும்? நம்ம ஃப்ரெண்டு பார்ட்டி வைக்கிறான், ஒரு படம் இறங்குது, நெட்ஃபிளிக்ஸ்ல சிடிஎஸ் இறங்குது, பார்க்கணும், லவ் பண்ணணும், அது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னலாம் தோணுங்க. ஆனா இது எல்லாம் நீங்க படிக்கணும் என்ற ஆசைய நிறைவேற்றாது. நீங்க படிக்கணும்னு ஆசைப்பட்டா படிக்கணும். எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனுக்கும் இடம் கொடுக்க கூடாது. அது ஃப்ரெண்டோட பார்ட்டியா இருந்தாலும் சரி, இல்ல உனக்கு பிடிச்ச நடிகரோட படமா இருந்தாலும் சரி, எதுக்குமே இடம் கொடுக்க கூடாதுங்க. படிங்க, ஓகேவா? நாளைக்கு நீங்க நினைச்ச மாதிரியான ஃபீல்டுல இருக்கும்போது பேசிக் தெரியல, உங்களுக்கு எந்த விஷயமும் தெரியல அப்படின்னு எல்லாரும் உங்களை பின்னாடி தள்ளுனாங்கன்னா நீங்க நினைச்ச மாதிரி அந்த ஃபீல்டுல சக்சஸ்ஃபுல்லா வர முடியாது. ஸோ இன்னைக்கு நீ படிச்சீங்கன்னா தான் நாளைக்கு அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். புரியுதுங்களா? நாளைக்கு நீங்க அந்த ஸ்கீம்ல இருக்கும்போது நீங்க 4 பேருக்கு பதில் சொல்லலாம், நீங்க எக்ஸாம்பிளா இருக்கலாம். புரியுதுங்களா? அதுக்காக தான் உங்களை படிக்க சொல்றது, அதுக்காக தான் உங்களை கஷ்டப்பட சொல்றது. இதெல்லாம் நாலேஜ் தாங்க. இந்த டைம் பீரியட்ல தான் உங்க கண்ணுக்கு முன்னாடி நிறைய டைம் இருக்கு. இந்த 15ல இருந்து 25க்குள்ள உங்களை பாத்துக்க உங்க பேரண்ட்ஸ் இருந்தாலும் அவங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு கஷ்டப்பட்டாவது பண்ணுவாங்க. இந்த வயசுல தான் கத்துக்க முடியும். புரியுதுங்களா? நீங்க கஷ்டப்பட்டு படிங்க. அதுல டைம் இருக்கு, வயசு இருக்கு. கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிங்க, போராடுங்க. உங்களுடைய வயசு போக போக உங்களுடைய growth உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு நீங்க தெளிவா முடிவு பண்ணணும். எந்த ஒரு பாதையில என்னுடைய வாழ்க்கை லேர்ன் பண்ண போறேன், படிக்கத்தான் போறேனா, படிச்சுதான் சக்சஸ்ஃபுல்லா ஆக போறேனா, நான் இன்ஜினியரா ஆக போறேனா, கண்டிப்பா இன்ஜினியர் தான் ஆகுவீங்க. நான் டாக்டரா ஆக போறேனா, கண்டிப்பா டாக்டரா தான் ஆகுவீங்க. நீங்க கலெக்டரா ஆக போறீங்களா, நிச்சயமா கலெக்டர் தான் ஆக போறீங்க. ஸோ அதுக்காக பேசிக் தான் கேதரிங் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நாளைக்கு டாக்டரா ஆயிட்டு இதெல்லாம் தெரியாதுன்னு சொன்னா முடியுமா? முடியாது. அதுக்காகத்தான் அன்னைக்கு படிச்சு இருந்தது, அதுக்காக இன்னைக்கு கஷ்டப்பட்டு இருக்கிறேன்னு மனசுக்குள்ள சொல்லி சொல்லி படிங்க. ஸோ எப்போ எல்லாம் டிஸ்ட்ராக்டடு ஆகுறியோ, டிமோட்டிவேட்டட் ஆகுறீங்களோ, அப்போ எல்லாம் கண்மூடி உங்க மனசுல டீப் பிரெத் எடுத்து நீங்க டாக்டர் தான், நீங்க இன்ஜினியர் தான், நீங்க டீச்சர் தான் திரும்ப 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 சொல்லுங்க. எப்பெல்லாம் நீங்க உடைஞ்சு போறீங்களோ, எப்பெல்லாம் நீங்க கீழே விழ போறீங்களோ, அப்பெல்லாம் இந்த டீப் பிரெத் உங்க ஆழ் மனசுல சொல்றது எல்லாமே உங்களை நோக்கி திரும்ப வரும். நீங்க ஜெயிப்பீங்க, மீண்டும் எழுந்து வருவீங்க. சரிங்களா? வெற்றி நிச்சயங்க. நன்றி.